கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 23/2/2024 ஒரு நிர்மல் லாட்டரி ட்ரா நம்பர் 368 ஒரு தினசரி கேரளா கணிப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்குறது. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் போடாதவங்க மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். வாங்க வெளியேக்குள்ளே போயிடலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம கெஸிங் உங்கள் கெஸிங்கோட சேமாக கமெண்ட் லிங்க் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கேரளாக்குரிய ஒரு லாட்டரி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான தரமான ஒரு ரிசல்ட் 554 3 டிஜிட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 554 3 டிஜிட் ரிசல்ட் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட். இன்னைக்கு மிஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 566 வச்சான். நம்ம அதுலேருந்தே அதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் கெஸிங் வந்து நம்ம 2 மணிக்கெல்லாம் போட்டுருவோம். நம்ம சப்ஸ்கிரைபுக்காக அங்கங்கே அவங்கவுங்க ஏரியாவில் 230 215 இதுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்பர் எடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம வந்து 2 மணிக்கெல்லாம் போட்டுருவோம் நம்மளோட கெஸிங். இன்னைக்கு நம்பர் வர வேண்டிய ஒரு நம்பர் கன்ஃபார்ம் கெஸிங் போட்டுருவோம். இன்னைக்கு அடிச்சது என்னன்னா, இவன் இன்னைக்கு அப்படி உல்ட்டா அடிச்சிட்டான். நம்ம கொடுத்ததுல அப்படி பவர்ல அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அடிச்சிட்டான். எப்பயுமே பவர்ல அடிக்க மாட்டான், இன்னைக்கு அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அடிச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதேபடி நம்மளுக்கு ஆல் போர்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆல் போர்டு நம்ம வச்சிருக்க வீடியோல ஆல் போர்டு 4 இருக்கு. நம்ம எப்பயுமே கொடுக்குற கெஸிங்னா 4 7 கொடுத்துருந்தோம். ஆனா அவன் 4 7 கொண்டு வரல, அவன் 5 கொண்டு வந்துட்டான் உள்ள. அதுவும் 55 இறக்கிட்டான். ஏபி வந்து 55 இறக்கிட்டான். நம்ம எதிர்பார்த்தது வந்து 774, அப்படி இல்லைன்னா 944 இதுதான் எதிர்பார்த்தோம். அவன் கொண்டு வந்த நம்பர் பார்த்துக்கிட்டீங்கன்னா 55 இறக்கிட்டான். அப்படி பவரை தூக்கி உள்ள கொண்டு வந்துட்டான். நம்ம பவர் ஃபிளிப் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எடுத்துருந்தோம். அவன் நம்ம 774 போட்டிருந்தோம், அவன் 554 எடுத்துட்டான். அதனால ஏபி நம்மளுக்கு இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஏபிஐசிபிசி எல்லாமே கொலாப்ஸ் ஆனது. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கிசிங் கிடைச்சிருக்கும். சீபோர்டு நம்ம நினைச்ச மாதிரி கரெக்டாக 4 கொண்டு வந்துட்டான். ஏபிஐ மட்டும்தான் சொதப்பிட்டான். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான 3 டிஜிட் ஒரு மாசான ஒரு வின்னிங் இன்னைக்கு இந்தியா ஒரு சேனல்ல பயங்கரமா இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்பவே நம்ம எதிர்பார்த்த நம்பர் அப்படியே வந்துச்சு. அதாவது நம்ம ஒர்க் அவுட் ஃபுல்லாக 90% ஓகே, இந்த ஒரு 10% கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த மிஸ் ஆகாத அளவுக்கு பவர் அண்ட் ஃபிளிப்பை டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கன்வர்ஷனில் தான் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணுறோம். இப்போ வாங்க 3 டிஜிட் பாக்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது நிர்மல் லாட்டரிக்குரிய 3 டிஜிட் பாக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அடுத்து நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு. இதை வந்து நீங்கள் மினிமம் 5 to 10 செட் வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் போட்டுக்கலாம். நம்ம கெஸிங்லேயே கொஞ்சம் ஸ்பெஷல் கெஸிங்னா ஆல் போர்டு கன்ஃபார்மாக கொடுத்த 3 நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா 3 நம்பர் பாஸ் ஆகும். அதுதான் இதில் நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு 039 இதுதாங்க. அதாவது நாளைக்கு வர வேண்டிய நம்பர் இதுதான். அடுத்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கேமிங்க பார்த்துருவோம். நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு 067, அதாவது ஏ போர்டு 067, பி போர்டு 189. அதாவது பி போர்டு என்ன வரும் நாளைக்கு, இன்னைக்கு 5 வச்சிருக்கனால நாளைக்கு வர வேண்டிய நம்பர் 189. சி போர்டு இன்னைக்கு என்ன வந்துச்சு, 4 வந்திருக்கு. 4 வந்தனால 0659. இந்த நம்பருக்குள்ளதான் நாளைக்கு இந்த ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டான ஒரு ஆட்டம் இண்டிவிஜுவல் கேமிங் வந்து நாளைக்கு இந்த நம்பருக்குள்ளதான் இருக்கும். நேற்று நம்மளுக்கு ஒரு சூப்பரான மாசான ஒரு 3 டிஜிட் வின்னிங். இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஏபி மட்டும் மிஸ் ஆனதுல டோட்டல் நம்பரும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கே இன்னைக்கு நம்ம சும்மா செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ வாங்க அடுத்து நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பவர் கெஸிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. 3 டிஜிட் பவர் கெஸிங்கை பொறுத்தளவு 960 261 803 768 080 729 036 134 631. இதுதான் ஒரு சூப்பரான 3 டிஜிட் பவர் கெஸிங். பவருக்கு இந்த மாதம் வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால தான் நம்ம சேனல்ல எப்பயுமே கொண்டு வர்றது. ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக அப்படியே டேரெக்டாக அடிக்கிறான். நம்ம என்ன நம்பர் உள்ள கொண்டு வரோனோ அதை வச்சு அப்படியே டேரெக்டாக அடிச்சிடலாம். அதனால தான் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதனால நம்மளுக்கு பவர் கெஸிங் வைக்கிறது நல்லது தான். அதாவது நம்ம உங்கள் மாநில சொல்லணும்னா ஒரு 3 டிஜிட் பீரியட்னா கொஞ்சம் நல்லாவே சூப்பராக 3 டிஜிட் நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க.
அதனால தான் இவ்வளோ 3 டிஜிட் நம்ம கொடுக்குறோம். மேக்ஸிமம் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகிற நம்பரை அதை வந்து பாக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. பாக்ஸ் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு சில பிசுறுனாலும் நம்மளுக்கு பாக்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்கை நம்மளுக்கு தேடி கொடுத்துரும். அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாமே பாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பவர் கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு பாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை. அதனால தான் பார்த்து லிமிட்டாக சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு ஆல்போர்டு கணிப்புகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஏபி, ஏசி, பிசி நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டு கேசிங் தான். வாங்க பார்த்துருவோம். 954072 6827 642996. நம்ம இருக்குதுலேயே ஏபிஎஸ்சி, பிசி நிர்மல் லாட்டரிக்கான ஒரு குறைஞ்சபட்ச கெஸ்ஸிங் தான் கொடுப்போம். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வெறும் 8 நம்பர் தான். 8 நம்பரில் எப்படி வின்னிங் இருக்கிறது, அதுதான் நம்மளோட கான்செப்ட். குறைஞ்ச அளவில் கொடுத்து அதில் வின்னிங் இருக்கிறது தான் நம்ம கான்செப்டே. அதனால தான் நம்ம இருக்கிறதுல 8 நம்பர் தான் கொடுப்போம். மற்ற சேனல் மாதிரி 10 நம்பர், 12 நம்பர், 16 நம்பர் அதெல்லாம் லாஸ் எங்கேயோ போயிடும். வின்னிங் இல்லைன்னா கூட லாஸ் எங்கேயோ போயிடும். அதனால தான் நம்ம இருக்கிறதுலே கம்மியான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்து மினிமம் நம்பர் தான் எடுத்து கொடுக்குறோம். இப்போ ஆல்போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நம்பர் தான். நம்ம நேற்று கெஸ் பண்ண நம்பர் வந்து 4 இல்லைன்னா 7 அவ்வளோதாங்க. அந்த 4 அதாவது நீங்கள் கரெக்டாக ஒரு கெஸ்ஸிங் தான். உங்களோட ஒரு மேட்ச் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதாவது இந்த வீடியோவில் இந்த நம்பர் இருக்குது, இந்த வீடியோவில் சேம் 2 வீடியோலுமே இந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதை பார்க்காம சும்மா சூப்பராக தரமாக ப்ளே பண்ணுங்க. வின்னிங் கண்டிப்பான முறையில் இருக்கும். மினிமம் எல்லாமே 5 to 10 செட் வரைக்கும் போட்டுக்கோங்க. அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வந்து இண்டிவிஜுவல் கேமிங் வந்து நீங்கள் 10 to 15 செட் வரைக்கும் நீங்கள் தைரியமாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதில் தான் நம்ம அந்த ஒரு கெஸ்ஸிங்கை ஃபஸ்ட்டு எடுத்து தான் நம்ம 3 டிஜிட்டே கன்வெர்ட் பண்ணி பிரித்து அதை பாக்ஸை கிரியேட் பண்ணுறதே அதுலேருந்து தான் நம்ம. அதனால் நம்மளுக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒர்க் மட்டும்தான் ஓவரு. அதனால் அந்த நம்பரை நீங்கள் சும்மா சூப்பராக தரமாக நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து ஆல் போர்டு பொறுத்தளவு நீங்கள் 5 to 10 செட்டே போட்டுங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஆல் போர்டு நம்மளுக்கு ஒன்று கொடுத்தா வின்னிங் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா காம்பன்சேட் தான். நம்மளுக்கு எந்த விதமான லாஸுமே இருக்கவே இருக்காது. அதனால் பார்த்து லிமிட்டாக சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எந்த விதமான சூதாட்டமும் நடைபெறவில்லை. அதனால் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இங்கு கேரளா லாட்டரி கேரளா மக்களுக்கு மட்டுமே பொருந்தும். தினசரி லாட்டரி பெறுவர்களுக்கு மட்டுமே. கேரளா ஸ்டேட் லாட்டரி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எந்த விதமான சூதாட்டமும் நடைபெறவில்லை. அதனால் எந்த கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதோ அந்த ஒரு நம்பரை மட்டும் எடுத்து லிமிட்டாக சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். யார்கிட்டையும் காசு கொடுத்து கெஸ்ஸிங் வாங்கி ஏமாற வேணாம். யார்கிட்டையும் காசு கொடுத்து கெஸ்ஸிங் வாங்க வேணாம். கெஸ்ஸிங் வாங்கிட்டு வேணால் வின்னிங் இருந்துச்சுன்னா காசு கொடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.